இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அந்தாண்டா இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்க வந்து ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து தாலிபான்களுடைய ஆட்சி வந்து இருந்துட்டு இருந்தது. இப்படி இருக்க போகும்போது ஆப்கானிஸ்தான்ல 2001 அப்ப அமெரிக்காவுடைய அதிபரா இருக்கக்கூடிய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து ஆப்கானிஸ்தான் மேல வந்து நேரடியா போர் தொடுத்தாரு. அந்த நிமிஷத்துல இருந்து ஆப்கானிஸ்தான்ன்றது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அங்க அமெரிக்க ராணுவம் தான் முழுக்க வந்து ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. தொடர்ச்சியா 15 வருஷத்துக்கு மேல அமெரிக்க ராணுவத்தோடைய கட்டுப்பாட்டுல இருந்த ஆப்கானிஸ்தான் வந்து 2021 அப்ப அமெரிக்காவுடைய அதிபரா இருந்த ஜோ பைடன் வந்து இதுக்கு மேல ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க படைங்க இருக்க வேணான்றதுனால நாங்க வந்து அமெரிக்க படைங்களை பின்வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு முழுசா வெளியேறினாங்க. அமெரிக்க படைங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் தாலிபான்கள் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றினாங்க. தாலிபான் அரசாங்கம் அமைஞ்ச இந்த விஷயத்தை உலகத்துல எந்த நாடுகளும் வந்து அந்த அரசாங்கத்தை பெருசா ஏத்துக்கல. இந்தியா வந்து ஏற்கனவே அமெரிக்க படைங்க அங்க இருந்தப்ப நிறைய வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் அங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க. அமெரிக்க படைங்க வெளியேறினதுக்கு அப்புறம் தாலிபான் அரசாங்கத்தோட இந்தியா வந்து பெரிய அளவுல எந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கல. இப்படி இருக்க போகும்போது இப்போ வந்து தாலிபான் அரசாங்கத்தோட இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் பெரிய அளவுல கண்டினியூ பண்ற விதமா துபாயில ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்குதுங்க. துபாயில வந்து நடந்த இந்த மீட்டிங்ல இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தோடைய இப்போதைய ஃபாரின் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமீர் கான் நேரடியா வந்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த சந்திப்புல வந்து ரெண்டு தரப்புலயும் புதுசான பல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கான பெரிய அளவுல பேச்சுவார்த்தைங்க வந்து நடந்திருக்குது. இந்தியாவோட நடந்த இந்த மீட்டிங்ல தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல ஆப்கானிஸ்தான் இருக்க போகும்போது இந்தியா வந்து நிறைய வளர்ச்சிக்கான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்தாங்க. அங்க வந்து ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வந்து டேம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் இந்தியா பண்ணாங்க. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த அப்பயும் கூட இந்தியா வந்து நிறைய வந்து மனிதாபமான உதவிகளை நிறைய பண்ணாங்க. கோதுமைகளை ஏற்றுமதி பண்ணாங்க. நிறைய மெடிசின்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மக்களுடைய அடிப்படை தேவைக்காக இந்தியா வந்து மற்ற நாடுகளை விடவே எங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மேலும் வந்து முன்ன வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து பெரிய அளவுல பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு தாலிபான் அரசாங்கம் சொல்லிருக்காங்க. ஒரு உறுதிமொழியை வந்து இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆப்கானிஸ்தான் மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு காரியத்தையும் அனுமதிக்க நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு தாலிபான் அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிறது பாகிஸ்தானுக்கு வந்து வைத்தெரிச்சல கொடுத்திருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் மூலமா இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை பல விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு எதுக்குமே வந்து நடைமுறையில் சாத்தியப்படாம இந்தியாவோட வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு தான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்காவது தேவைப்படக்கூடியவங்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார போய் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி அது மூலமா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.